பள்ளியில் சாதி உணர்வுகளை தவிர்க்கும் வகையில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒருநபர் ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை பாஜக ஏற்கவில்லை என்று அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் தேர்வில் குளறுபடி இல்லை, நீட் தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமையின் நடவடிக்கையில்தான் குளறுபடி இருப்பதாக கூறினார். யார் தவறு செய்திருந்தாலும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். நீட்ல பிரச்சனை இல்ல, நீட் எக்ஸாம் நடத்தக்கூடிய என்டிஏ அமைப்பு, ஒரு காமனாக இருக்கக்கூடிய அமைப்பு, நிறைய பரீட்சைகள் நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த என்டிஏவின் மீது இந்த வருஷம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். பள்ளிகளில் சாதி உணர்வுகளை ஒழிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கொடுத்துள்ள அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை பாஜக எதிர்ப்பதாக கூறினார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டை எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்ல சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றுதான் நான் கேள்வி கேட்கிறேன். ஜாதி வராதான பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பா வருங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பரிந்துரைகளால் சாதி உணர்வுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் முதலமைச்சர் வேறொரு குழுவை அமைத்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அமெரிக்க அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்று போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 20 அணிகள் பங்கேற்றுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் சுற்று நிறைவடைந்து சூப்பர் 8 சுற்று தொடங்கியுள்ளது. ஆன்டிகுவாவில் நடந்த போட்டியில் முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணியில் ரீசா ஹென்ரிக்ஸ் 11 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். மற்றொரு தொடக்க வீரர் குவிண்டன் டிகாக் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்தார். அரை சதத்தை நெருங்கிய கேப்டன் மார்கரம் 46 ரன்களில் ஆட்டமிழந்தார். டிகாக் 74 ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார். 20 ஓவர்களில் தென்னாப்பிரிக்க அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன்கள் எடுத்தது. 195 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய அமெரிக்க அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. எனினும் மறுமுனையில் மற்றொரு தொடக்க வீரர் ஆண்ட்ரிஸ் கவுஸ் தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்து வீச்சை நாலாபுறமும் சிதறடித்தார். 6வது விக்கெட்டிற்கு இவரும் ஹர்மித் சிங்கும் 91 ரன்கள் எடுத்தனர். ஹர்மித் சிங் 38 ரன்களில் ஆட்டமிழந்தார். ஆண்ட்ரிஸ் கவுஸ் 80 ரன்களுடன் இறுதி வரை களத்தில் இருந்தார். 20 ஓவர்களில் அமெரிக்க அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. 40 பந்துகளில் 74 ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்க அணியின் வெற்றிக்கு உதவிய குவிண்டன் டிகாக் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.